Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல டெட் பேப்பர் 1 அண்ட் டெட் பேப்பர் 2 ஓட டெஸ்ட் பேட்ச் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதோட லைவ்லையுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கவங்க, அதே போல் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டவங்க, டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்ட எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸு மேக்ஸிமம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கவனிக்கும் போது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ற ரெக்வஸ்டோட இந்த வீடியோ இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற பேருக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெட் பேட்சஸ்ல ஒன்னா இருக்கட்டும் 2வா இருக்கட்டும் நிறைய பேர் கிளியர் பண்ணி அதோட கண்டினியூட்டியோட எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பியில் நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் யூஜிடிஆர்பியில் இருக்கவங்க தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் ஆர்டர்ஸ் அண்ட் எஸ்ஜிடியில் இருக்கவங்க ஆல்ரெடி ஆர்டர்ஸை வாங்கி அவங்களோட ஸ்கூல்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் இந்த டெஸ்ட் பேட்சுக்குமே டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற நேமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், படித்ததை எப்படி நினைவு கூறணும், இது 3 விஷயங்களை நம்ம வந்து கிளாரிட்டியோடு செய்யும்போது கட்டாயம் நம்ம வந்து எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது, இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி. நேற்று வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. அதாவது இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 60 மார்க் எடுத்தாலே போதுமானது. அதுவும் அந்த ஒரு முறை தான், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த 60 மார்க் எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. மற்றபடி ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு 90 மார்க்ஸு, அதர் தென் ஓசி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி 82 மார்க்ஸுக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லும்போது நீங்கள் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க, எதை வச்சு படிக்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடாலஜி இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு. டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் புக்ஸு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேப்பர் 1ஆ இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 9th and 10th பார்க்கணும். அது ஒரு இன்ஃபோ. இஃப் சப்போஸ் நீங்கள் பேப்பர் 2ஆ இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். இதுதான் வந்து மெயின் மேப். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை, நம்ம வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், டெஸ்ட் பேட்சஸும் போடணும், இதுக்கு எப்படி ஈஸியான ஒரு மெத்தட் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. நீங்கள் அதுலேயே நீங்கள் உங்களோட புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லாமே எக்ஸப்ட் சைக்காலஜி. சரிங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண தெரியல, அதை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபோ தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட குரூப்பில் இருக்கக்கூடிய மென்டார்ஸ் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லுவாங்க. அந்த லிங்க்குமே உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் எப்படி லிங்க்ல இருந்து காப்பி பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்டீரியல்ஸ், இந்த பதட்டமோ இந்த பயமோ எதுவுமே தேவையில்லை. அண்டு டெட்டை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடின்னு கேட்குறீங்க. நேற்று ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் டெட் அப்படின்ற ஒரு எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பேஜ் வைஸ் படிக்கணும், அப்போ தான் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். அண்டு அதில் நிறைய வந்து ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி படித்தா எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு. அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றா ஒரு டீட்டெயில்ஸுமா சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆ இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டு வேறு தான், மற்றபடி மோடு அண்ட் தென் டெஃபினேஷன் ஒன்று தான். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாகவே வந்து கவனிங்க, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நடத்த போகிற இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டெட்டு OMR ஷீட்டில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன் OMR ஷீட்டு, ஏன் ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸாம் வந்து OMRல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால ஆன்லைனில் கொடுக்குறதோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு எக்ஸாம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சேஃபஸ்ட் மெத்தட். OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எக்ஸாம் எழுதி பார்க்கக்கூடிய அந்த ஒரு
மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆரில் நடக்கும். டோட்டலாக எப்படி எக்ஸாம் உங்களுக்கு நடக்குமோ 150 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்டு இவிஎஸ் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். 2025 டெட் பேப்பர் 1ஓட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ டென்டேட்டிவ் ஒன். மேபி அதில் வந்து சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டாயமாக. அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோ நாளைக்கு டியூரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும். அதாவது அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். டெட் பேப்பர் 1 சாட்டர்டே நடக்கும், பேப்பர் 2 சண்டேல நடக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வாரம் வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட். இந்த 25 டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போவோம். நீங்கள் நினைக்கலாம் 1 to 5 வரைக்கும் தானே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது 6th 7th 8thலையுமே வந்து பேப்பர் 1க்கு கேள்விகள் வந்திருக்குது. அண்ட் தென் 9th 10thலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. எப்போவுமே வந்து சேஃபர் சைடு தான் நம்ம வந்து யோசிப்போம். அதுக்கப்புறம் 9th 10thலலாம் கேட்டுட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம டெட் பேட்ச் போடும்போது கூட இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 8th நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 1 to 5 என்ன இருக்கும்னு நமக்கே நல்லா தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் பட் நாட் மச் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டெக்ஸ்ட் இல்லைங்களா. 6th to 8thல நிறைய கேள்விகள் இருக்கும். 9th and 10thல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், கிராமருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் பண்ணுறது. நாங்கள் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட்டு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. அதாவது ஓவராலாக 25 ப்ளஸ் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து அந்த டெஸ்ட் நடக்கும். அப்போ வந்து நீங்கள் எல்லாமே எழுதி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போகலாம். அண்ட் தென் மறந்துடாதீங்க 26 டெஸ்ட் நீங்கள் வந்து ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த டெஸ்ட் என்னென்னைக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு உங்களோட கோர்ஸ் மென்டார்ஸு ஷேர் பண்ணுவாங்க. எப்போ ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு, அதாவது புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடக்கும். வெட்னஸ்டே அண்ட் சண்டே. டெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM-லேருந்து 1 AM வரைக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, எப்படி வந்து போர்டு வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி. ஏன் இந்த மாதிரி 3 hours அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டவங்களுக்கும் சரி, அதே போல் ஒர்க்கிங் பீப்புளுக்கும் சரி, இது ஒரு மாடலாக இருக்கும். எழுதி எழுதி பார்க்கும்போது அந்த ஃபியர் போயிடும். ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் கிடையாது, 26 டெஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் நடக்கும். ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓஎம்ஆரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் மல்டி டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் படிக்க முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு முறைக்கு நான் 10 முறை எழுதி பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 முறை இல்லை 100 முறை டைம் பெர்மிட்ஸ் நீங்கள் தாராளமாக எழுதி பார்க்கலாம். அந்த ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது இந்த மாதிரி ஓஎம்ஆரில் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது. அண்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17th of August ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து 12th August. இந்த சண்டேவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸாமு கிட்ட வந்துடும் இல்லைங்களா, அதனால வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 17th of August வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 20th புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்கும். இதே போல் வாரம் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களுக்கு டெஸ்ட் வரும். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் இன்ஃபர்மேஷன்ஸே இருக்காது இல்லைங்களா, அதனால தமிழ், இங்கிலீஷ்க்கு, சயின்ஸ், இவிஎஸ் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து
சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பெர் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 MCQs இருக்கும் கேள்வி. அதுக்கு வந்து ABCD அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கோ அதே போல இருக்கும். எக்ஸாம் மாடல்ல இருக்கிற மாதிரி நீங்க அதை வச்சுக்கிட்டு உங்களோட OMR ஷீட்ல மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யாரும் பயப்பட வேண்டாம். உடனே உங்களோட டெஸ்ட் மார்க்கை நாங்க வந்து கேட்டுடுவோம். அர்ஜி பண்ணி எழுதிட்டீங்களா, அடுத்து உடனே மார்க்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எந்த அர்ஜும் வந்து இருக்காது. பட் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, உடனே உங்களோட மார்க்ஸ் அனுப்பணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோட இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க அனுப்பி ஃபர்ஸ்ட் மார்க் யார் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் எ வைடல் ரோல். உங்க ஆர்வம் தான் இதுல முக்கியமானது. அண்ட் இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவோம். அதாவது 2012 நடந்தது, 13ல 17ல 19 அண்டு 2023ல நிறைய செஷன்ஸ் நடந்தது. அதுல இருக்கக்கூடிய எல்லா PYQ வித் ஆன்சர்ஸோட நீங்க ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க PDFs. ஸோ தட் நமக்கு கேள்விகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் உங்க கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்றது போல மேட்சஸ் வந்து நிறைய கொடுத்துருப்போம். ஒரு கேள்வியிலேயே 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது போல மேட்ச் நிறைய இருக்கும். உங்களுக்கு 150 MCQs அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு 180க்கு கிட்ட போகும். நீங்க கேள்விகள் வரும்போது ஆட் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஆஃப் மேட்சஸ் தான். அதே மாதிரி கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் வகைகள்லாம் வந்து நிறைய இருக்கும். நீங்க யோசிச்சு பதில் சொல்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கும். வித் ஆன்சர்ஸோட கொடுக்கும்போது நீங்க எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு ஆன்சர்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். உடனே உங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்பிடுவாங்க. ஆனா நீங்க ஃபுல்லா வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது பெட்டர். நல்ல ஒரு ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ₹1,999 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ண வேண்டிய மெத்தட் பாத்தீங்கன்னா UPI பேமெண்ட், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல வேணாலும் நீங்க பே பண்ணலாம். இல்ல எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் வேணும், நாங்க பேங்க்ல பே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னா 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்க பே பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பும் போது நீங்க ரெஜிஸ்டர் ஆயிடுவீங்க. இப்போ நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ வாட்ஸ்அப் உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபோ அண்ட் தென் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க வித் ஆன்சர்ஸோட. அதுவும் எல்லா PDFஸுமே உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை சேஃபா வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்டான இன்ஃபோ. அடுத்து பாத்தீங்கன்னா OMR ஷீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பாடத்துல இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த பாடம் இதை நீங்க படிச்சா போதுமானது. ரொம்ப டென்ஷன் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 5th படிச்சுட்டு 4th படிச்சுக்கிட்டு நான் பேப்பர் 1க்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. பேசிக்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிதானமா ஸ்டார்ட் பண்ணுங்க. திடீர்னு இப்ப நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, உடனே எடுத்து அர்ஜு பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு உட்காந்து அப்படியே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரு டென்ஷனோட வேண்டவே வேண்டாம். நீங்க நிதானமா ரொம்ப சில்லா வந்து நீங்க இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணலாம். மல்டி டைம்ஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களை நீங்க வந்து ரிகரெக்ட் பண்ணிக்கலாம். தவறுகளை திருத்தி நம்ம தவறுகளை சரி செய்யும் போதுதான் கரெக்டான ஒரு மெத்தடுக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் ஒரு ஒழுங்கான ஒரு டெஸ்ட். அதோட மோடே அதுதான். ஓகே. அண்ட் தென் வீக்லி ட்வைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். வாரத்துக்கு 2 டெஸ்ட், ஒரு 3 மணி நேரம் 150 கேள்விகள். ஸோ 300 கேள்விகள். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும். வீக்லி ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் PDF அண்ட் தென் அதோட ஆன்சர் PDF அண்ட் தென் நெக்ஸ்ட் டெஸ்டோட ஸ்கெடியூல். இப்போ ஃபர்ஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் PDF வந்துருங்களா, அதோட ஆன்சர் PDF வந்துருமா, அண்ட் தென் அதோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட், அதாவது சண்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே அன்னைக்கு நீங்க என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க இந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கட்டாயம் அதுக்கடுத்து வரக்கூடிய SGTO UGTRBO கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி கிளியர் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவரோட போஸ்டிங்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 ஓடுது. ஆல்ரெடி நம்ம டெட் பேப்பர் 1க்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்துட்டோம். டெட் பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது மேக்ஸ் வித் சயின்ஸ்
அண்ட் தென் சோஷியல் சயின்ஸ் 2 பேருக்குமே வந்து டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில். அண்ட் தென் மற்றபடி டெட் பேப்பர் 1க்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயுமே. ஸோ வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு, பெர் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் இங்கேயுமே வந்து எழுதுவீங்க. அதே போல் ஸ்டாண்டர்ட் கவர்டு பார்த்தீங்கன்னா 6th to 12th, ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், 6th ஸ்டாண்டர்ட்னா செய்யுள் ஃபுல்லாக வந்து ஒரு டெஸ்ட்டா, உரைநடை ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டா, அதே மாதிரி 7th அதில் தனியாக அப்படி கிடையாதுங்க. டேர்ம் வைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய தலைப்புகள் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வரும். கிளாரிட்டியோடு படிக்கும் போது தான் நம்மளால வந்து கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். அண்டு நமக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இவ்வளோ முடிச்சிருக்கோம், அடுத்த வாரம் இவ்வளோ முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால வந்து நம்மளை கொண்டு போக முடியும். ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்கும் போதே கேட்குறீங்க, நீங்கள் வந்து செய்யுள்லாம் மொத்தமாக கொடுத்துருவீங்களா, இலக்கண பாட்டெல்லாம் தனியாக கொடுத்துருவீங்களா, எங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குமே தெரியும். டேர்ம் வைஸ் வந்து நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுமே தான் செகண்ட் டேர்ம் முடிஞ்சதுமே தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி டேர்ம் வைஸ் தான் உங்களுக்கு போவோம். கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்காது. நீங்க வந்து ஸ்கெடியூல் பார்க்கும்போதே புரிஞ்சுப்பீங்க, ஈஸியா இருக்கும் ஸ்கெடியூல். மெயின் மோட்டிஃபை என்ன அப்படின்னா எல்லாமே படிக்க வைக்கணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது சிரமம் தெரியாம படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வச்சிடணும். அவ்வளவுதான் நம்மளோட இன்டென்ஷனே. சிம்பிள் இன்டென்ஷன். ஆனா பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், அந்த மார்க்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டிஃபை. கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன்ஸை முடிச்சு டெஸ்ட் எழுதணும். பேர்டன் இல்லாம டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பா நீங்க வந்து அட் ஸ்ட்ரெச்ல உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க முடிச்சுக்கிட்டே வருவீங்க. அதுதான் ஆர்டரு. அண்ட் அதே போல இப்போ 1க்கு சொன்னது போலவே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருமே நம்ம ஃப்ரீயாவே வந்து ப்ரொவைட் பண்றோம். 2012ல் ரீ எக்ஸாம் ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதாவது 2%க்கும் கம்மியாக டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க பேப்பர் 2ல். அதனால மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சாங்க இல்லைங்களா, அந்த பேப்பரு 2013, 17, 19 அண்டு 23யோட 12 செஷன்ஸ் நடந்தது. வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அண்ட் பேப்பர் 2வோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2299. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் இதுவுமே யூபிஐ பேமெண்ட் மெத்தடு தான். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் பே பண்ணிவிட்டு வேறல்ஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதையுமே உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. அதில் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட பெய்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்புக்கு நமக்கு அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. அண்ட் உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாலோ, எனக்கு எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டாலோ உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. வித் தட் ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், OMR ஷீட்டு, அதே போல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ஸ்கெடியூலு, இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பேப்பர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நடக்கும். சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் ஆர் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் நடக்கும். 150 மார்க்ஸுக்கு வித் ஆன்சர்ஸோட உங்களை நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் படித்து அடுத்தடுத்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த டைமில் எனக்கு பதட்டமாக இருக்குது, ஃபியராக இருக்குது அப்படின்ற எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் போயிடாதீங்க. ஸோ எந்த விஷயமா இருக்கட்டும், ஃபியர் அப்படின்றது ஒன்று வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து இந்த ஃபியர் அப்படின்றத வந்து இப்படி பாருங்கள், ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரன் ஆர் எல்ஸ் ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ், இல்லைங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி இல்லையா அதை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு பார்க்கணும். இந்த 2 விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்யும் போது வெற்றி நமக்கு இல்லாமல் வேற யாருக்கு கிடைக்கும்? சரிங்களா? இந்த ஃபைன் நோட்டோடும் ஆன் பிஹாஃப் ஆஃப் CNR இங்கிலீஷ் அகாடமி வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். நம்பிக்கையோடு ஜாயின் பண்ணுங்க, விடாமுயற்சியோடு செயல்படுங்க. அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.